ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு 2 ஏலக்காவும் உள்ளே சேர்த்து பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். ரவை ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா பல்ஸ் மோடில் ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம போட்டு லைட்டாக நம்ம உடச்சிக்கிடலாம். குட்டி ரவையாக இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் ஹீட்டாக இருந்து 1 ஸ்பூன் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ ரெடி ஆகிட்டு அப்புறம் இதே நெய்யிலே நம்ம ரவை வறுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வாசனை வரணும். அந்த அளவுக்கு இதை கொஞ்சமாக வறுத்துக்கலாம், கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ ரெடி ஆகிட்டு இந்த சூட்டோட இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு நல்லா சூடான பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேவைப்படும். இப்போ முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி சுகர் பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூடோடு இருக்கும்போதே நம்ம சூடான பால் ஒரு பக்கத்துலேருந்து கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா நமக்கு சுகர்லாம் மெல்ட் ஆகி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். மொத்தமாக நம்ம பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாமே உருண்டை பிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்போ ஆறிட்டுனா உருண்டை பிடிக்க வராது. அதனால் ஓரத்தில் கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றிக்கிடலாம். இப்போ பால் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால 3 to 4 days வர இருக்கும், இல்லை அதுக்கப்புறம் கெட்டு போயிடும். இதுக்கு பாலுக்கு பதில் நெய், நம்ம சூடான நெய் ஊற்றி பண்ணணுன்னா நமக்கு 1 week மேலே நல்லா வரும், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அந்த இலை சூட்டோட நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா தான் நமக்கு ரவா லட்டு ஷேப் கரெக்டாக வரும். அப்படி கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு ரவா லட்டு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி. டக்குன்னு நினச்ச உடனே செஞ்சிடலாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள்.